இப்போ நம்ம வந்து ஹோம் டூர், பாத்ரூம் டூராக நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்போம். இந்த விவசாய டூர் இப்போ தான் நம்ம நிறைய யூடியூப்பில் பார்க்குறீங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வயல் தாங்க வந்திருக்கோம். நம்ம வயல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 குழி போல் இருக்குது. இதில் நம்ம என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பற்றி 200 குழி, இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா 100 குழி, மொத்தம் வந்து 1 ஏக்கர் போல் நாங்கள் வந்து நடவு செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வரப்போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து வெண்டி வேறு போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் வெண்டி வேறு வரப்பில் யார் போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாவே நமக்கு வந்து காய் வீட்டுக்கு தேவையான காய் நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம இப்போ போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா வந்து மேலே ஒரு திடல் மாரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வந்து கத்திரி வெண்டி போட்டிருந்தோம். வெண்டி சீசன் முடிஞ்சிச்சு, இப்போ கத்திரி தான் ஓடிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 50 கிலோ வருது. அது ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு போல் தான் வரும். ஸோ நம்ம திடலுக்கு போய் அங்கே என்னென்ன போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ சொல்கிறேன். தாங்க இன்னும் பார்த்துட்ருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி வெண்டி போட்டிருந்தோம். இப்போ வெண்டி சீசன் முடிஞ்சிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிகம் பிள்ளை அடிச்சதுனால ஆள் வச்சு கொத்த முடியலங்க. ஏன்னா அந்தளவுக்கு களிப்பாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து வெண்டி போடுற இது இல்லை. பார்த்திங்கன்னா பொங்கல் வருது, இந்த தை மாதத்தில் வந்து வெண்டி தான் போடுவாங்க. இப்போ இது வந்து அதிகமாக நமக்கு லாபம் வர்றது பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்கோளை தான் சொல்லலாம். கத்திரிக்கோளில் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து இது வரைக்கும் ஒரு 100-200 கிலோ போல் வந்திருக்கு. அதிகமாக வந்து லாபம் வரல. என்னடா லாபம் வரலன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. பார்த்திங்கன்னா அதிகமாக பூச்சி ரேட்டுங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்று பார்த்திங்கன்னா நாங்களே வந்து விரை போட்டு நட்டுறது அதிகமாக எங்களுக்கு லாபம் வந்திருக்கும். இது வந்து அரியலூர் கன்று சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை. அங்கேருந்து அப்போ அந்த மண்ணுக்கும் இந்த இதுக்கும் செட் ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா செடியெலாம் செத்து போகிற நிலமையில் இருக்குது. நீங்களே பார்க்கலாம் வீடியோவில். ஆமாங்க, நாங்கள் என்னென்ன ரகம் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 ரகம் வந்து கத்திரி போட்டிருக்கோம். இல்லை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ரகம் போடுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து குண்டு தக்காளின்னு சொல்லுவாங்க. அந்த ரகம் தான் அது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு கத்திரிக்கை பார்த்தீங்கன்னா வந்து நீட்டு கத்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க அடுத்த ரகத்தை பார்க்கலாம். நம்ம பார்க்கலாம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து என்ன மருந்து அடித்தாலும் இதுமாதிரி செத்து போயிடுதுங்க. இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சதால் இப்போ மழை வந்து இது கத்திரிச்செடிக்கு அவ்வளோ ஒத்துக்காது. இப்போ நம்ம எப்படி மழை நனைஞ்சால் நமக்கு ஜுரம் பிடிக்காது, வேறு கத்திரிச்செடிக்கு ஒத்துக்காதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா சில செடிலாம் செத்து வருது. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு 10-20 கன்று போல் செத்துருச்சு. பார்த்திங்கன்னா குண்டு கத்திரின்னு சொல்லுவாங்க. இதாங்க நம்ம அதிகமாக வந்து லாபம் வரும். இந்த ஒரு கன்று மட்டும் நம்ம ஒரு 50 கிலோ போல் வச்சுட்டா வாரத்துக்கு எப்படிலாம் ஒரு குறைஞ்சி 200 கிலோ போல் நம்ம எடுக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு நீங்கள் கத்திரிச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட விளாக் இது. இந்த விளாகில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்தோன்னா நம்ம வந்து நெல் போட்டுறதை பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சு தாங்க. வெள்ளரி பிஞ்சு போட்டு ஒரு 3 மாதமாக இருக்குது. 3 மாதமாக ஆகி நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு காய் வருதுங்க. அப்புறம் நம்ம சுற்றின்னு பார்த்தா வெள்ளரி பிஞ்சு தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வாழைக்கடலாம் போட்டிருக்கோம். வாழைக்கடை பார்த்திங்கன்னா வந்து நம்ம சுற்றின்னு போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட செடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அது பார்த்திங்கன்னா அவரை செடி. நம்ம அவரை செடி வந்து அதிகமாக வந்து செடி தான் வளர்ந்துருக்கு, பூ வைக்கலாங்க. நம்ம பூ வைக்கல. இப்போ பாவப்பந்து நான் ரெடி பண்ணதான். இந்த பாவப்பந்தை பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாவச்செடியில் ஒரே பிஞ்சு வச்சுருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா மண் செடி போட்டிருக்கோம். மண் செடி போட்டு 4 மாதம் ஆகுது. பொங்கல் தயாராக இருக்குங்க.